ஒரு படம் நீங்க பாத்தீங்கன்னா குரு சிஷ்யன்ல அந்த வினு சக்கரவர்த்தி ரஜினி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை தூக்கி போடுவாங்க. அது ரஜினி கைக்கு வந்தோன்னு பாத்தீங்கன்னா ரஜினி சொல்லுவாரு இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு டயலாகோட பேசுவார் தெரியுமா? அந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க இப்ப அதை போட்டு விளையாடுவாங்க. படத்துல இது ஒரு காட்சியா வச்சா கூட இது வந்து நகைச்சுவை காட்சின்னு கடந்து போகலாம். நிஜத்துல நீங்க ஒரு தலைவன்க. நான் முதல்ல கேட்கிறேன், நீங்க ஒரு மனிதன் அப்படிங்கிற தகுதியில நீங்க இல்ல. நீங்க ஒரு நடிகர் அப்படின்னா அந்த நடிகராக நீங்க இருந்து இதை செஞ்சா கூட தப்பு. அப்படி இருக்கும்போது ஒரு தலைவரா நீங்க வந்து ஒரு கட்சிக்கு தலைவர், நீங்க கட்சிக்கு தலைவரா இல்லையா? அப்படி கட்சிக்கு தலைவரா இருக்கிற நீங்க இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான இழிவான கேவலமான செயலை செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அது உங்களுடைய மனநிலை. நான் மறுபடியும் சொல்றேன், சீரான மனநிலையில் விஜய் இல்லைங்கிறது விஜய் வேலை பார்க்குறவங்க சொல்றாங்க, எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அவங்க அம்மா அப்பாவை கூர்கா விட்டு விரட்டி விடுறாருன்னா அப்போ என்ன மாதிரியான பெத்த தகப்பன் மேலே கேஸ் போடுறது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இப்போ மனைவி பற்றின விஷயங்கள், அதிர்ச்சியான பல தகவல்கள் இன்னைக்கு வெளியில் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த பெண்மணியை வந்து கேவலப்படுத்திருக்காரு. கட்டின பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்கல, ஓகே ரைட். நான் கேட்குறேன், கட்டின பொண்டாட்டி பிடிக்கல, விவாகரத்து வழக்கு எங்கேயுமே நடக்கிறது இல்லையா? எல்லா கோர்ட்லையும் லட்சக்கணக்கான குடும்ப நல வழக்குகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லா கோர்ட்லையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னும் போது உங்கள் மனைவி நீங்கள் வந்து காதலிச்சு தான் திருமணம் பண்ணீங்க, 28 வருஷம் வாழ்ந்தீங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு மனைவியோட கருத்து வேறுபாடு, உங்களுக்கு மனைவி உங்களுக்கு பிடிக்கலேன்னு நீங்கள் வந்து விலகிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது.